போன எபிசோட்ல ஹீரோவையும் ஹீரோயினையும் அவங்க அம்மா ஒரு ஸ்டோர் ரூம்ல தள்ளி கதை அடிச்சிட்டாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஐம் சாரி, இதுக்கு மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு போக ஏதாவது வழி இருக்கா, கதவு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டே ஒரு ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது தவறி கீழே விழுந்துறாரு. அப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ பிரெக்னெண்டா இருப்பதை ஏன் என்கிட்ட சொல்லல, முன்னாடியே சொல்லல அப்படின்னு கேட்க, நான் தான் வேணும்னே சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் அங்கிருந்து பச்சை நிறத்துல ஏதாவது சாப்பிட எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் வந்து சீவெட் தான். இதை நீங்க பச்சையா சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறார் ஹீரோ. அந்த சீவெட்டோட போட்டோ போடுறேன், அதுவான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. யாராவது சாப்பிட்டு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ வேண்டாம் வெறுப்பா சாப்பிட்டாலும் அப்புறம் கொஞ்சம் டேஸ்டா இருக்க போல, இன்னும் கொஞ்சம் கொடு, நீ கம்பல் பண்றதுனால தான் நான் வாங்கி சாப்பிட்றேன், எனக்கு ஒன்றும் பிடிச்சலாம் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் மீனோட கண்ணையும் எடுத்து கொடுப்பாங்க. ஆனா ஹீரோக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, வேண்டான்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோட செக்ரட்டரி ஹீரோயினோட அம்மா கிட்ட, எங்க பாஸ் சரியான நேரத்தில் சாப்பிடுவாங்க, சீக்கிரம் சாப்பாடு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க அம்மா மறைப்பாங்க, நீங்க செஞ்சு மட்டும் கொடுங்க, நானே எதுவுமே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா ஒரு வேலை சாப்பிடலன்னா சாக மாட்டாங்க. செக்ரட்டரி என்ன பாஸ் கொடுக்க அனுப்பிடுங்க அப்படின்னு கேட்பாரு. உடனே அவங்க அம்மா, ஏண்டா நீயும் என் பொண்ணை விரும்புறியா அப்படின்னு கேட்க, இல்ல உங்க ரெண்டாவது பொண்ணு அதை விட அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. உனக்கு சுத்தமா ரசனையே இல்லை, கொஞ்சம் பொறு, நான் ஹீரோயினோட கதையை முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் உங்க கதையை பத்தி பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் ஹீரோ உள்ள ஸ்டோர் ரூம்ல இருக்கார்ல, அதை எங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டே வரும்போது ஒரு ஜார்ல சின்ன பேப்பருங்களை எழுதி மடிச்சு வச்சிருப்பாங்க. அது என்னன்னு எடுத்து பார்க்க பார்ப்பாரு. ஆனா ஹீரோயின் அதை படிக்க விட மாட்டாங்க. ஒரு வழியா எப்படியும் ஹீரோ வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல ஃபர்ஸ்ட் சீட்ல என் ஃப்ரெண்ட் என்கிட்ட வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. அதுக்கு ஹீரோ அவங்க கிட்டே போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது சீட் எடுத்து படிப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லணும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் அவங்க என்ன கண்டுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. அடுத்து மூணாவது சீட் எடுத்து படிக்கும் போகும்போது ஹீரோயின் வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஹீரோ இதை ஒண்ணு படிச்சிருன்னு சொல்லிட்டு மூணாவது சீட் எடுத்து படிப்பாரு. அதுல எங்க அப்பா சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. இதை படிச்ச உடனே ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு, ஹீரோயினோட அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. அவங்க அப்பாக்கு என்னாச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவும் சோகமாவாரு. ஏன்னா இவங்க அப்பா அம்மாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டு இருப்பாங்க. அடுத்து ஹீரோயின், நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கருவை கலைச்சலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ ஏன் அப்படின்னு கேட்க, நீங்க வேற ஒருத்தவங்களை விரும்புறீங்க, உங்களுக்கு இடையில இந்த குழந்தை வந்துடக்கூடாது அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தர் வந்து அழுதுகிட்டே சாரி சொல்லிக்கிட்டு, ஹீரோ நாளைக்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் படுக்க போறாங்க. மறுநாள் வந்து ஹீரோ கொசு கடியால எழுந்து பார்ப்பாரு. எழுந்து பார்க்கும்போது ஹீரோயின் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு நோட் எழுதி வச்சிருப்பாங்க. அதுல ஹீரோயின், நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டேன், என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் ஸ்ட்ராங்கான அப்படின்னு இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயின் அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோயினை தேடி கிளம்புறாங்க. அப்போ ஹீரோயினோட ரெண்டாவது அக்கா ஹீரோட செக்ரட்டரி இருக்காருல்ல, அவர் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. அவரை அடிச்சு எழுப்பி கையை பிடிச்சி கூட்டிட்டு போவாங்க. அவங்க ஒரு ஹைலாண்ட்ல தானே இருக்காங்க, அங்க இருந்து போற போட்லாம் இல்ல போல, இப்ப எதுவுமே இல்ல, சிட்டிக்கு போறதுக்கு போட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம குண்டு அங்கிள் ஒருத்தர் இருக்காருல்ல, நான் இல்லாம உங்களால என்ன பண்ண முடியும், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொண்டு வருவாரு. இந்த பக்கம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் உள்ள போறாங்க. அதே நேரத்துல அந்த ஹீரோயின் ஃபாதர்னு நினைச்சிட்டு இருப்பார்ல, அவரு வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காரு. ஹீரோயின் ஃப்ரண்ட் டெஸ்க்ல இந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க, எங்க ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஃபாதர், நம்ம சர்ச்ல மீட் பண்ணிருக்கோம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ மற்றவங்க எல்லாரும் போட்ல வந்து சிட்டிக்கு வந்து இறங்கிட்டாங்க. இப்போ ஹீரோயினை தேடி போக போறாங்க. ஹீரோயினோட அக்கா தான் இந்த பக்கம் 3 ஹாஸ்பிட்டல் இருக்கு, இங்க ஒன்னு கை காட்டி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோவும் அவருடைய செக்ரட்டரியும் தனியா ஒரு பக்கம் போய் தேடலாம். அப்புறம் ஹீரோயினோட அம்மா அவங்க அக்கா அங்க ஒரு பக்கம் போய் தேடட்டும், ஹீரோயினோட மாமாவும் இன்னொரு குண்டு அங்கிள் இருக்கார்ல, அவரும் ஒரு பக்கம் போய் தேடட்டும், 3 பேர் 3 பக்கம் தேடலாம்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போய் தேடிட்டு இருப்பாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் அந்த ஃபாதர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு, உங்களை சந்திக்கும் போதெல்லாம் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஃபாதர், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இருந்தாலும் நீ இந்த விஷயத்த மறுபடியும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோயின், நீங்க எனக்காக ப்ரே பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஃபாதரும் சாரி அவர் ஃபாதர் இல்லைல்ல, அவரும் தனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினும் அழுதுகிட்டே, இந்த குழந்தையை காப்பாத்துங்க, இந்த குழந்தைக்கு நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரே பண்ணி முடிக்கிறாங்க. ஹீரோயின் உள்ள போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்கும்போதே ஹீரோ கரெக்டா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஃப்ரண்ட் டெஸ்க்ல ஹீரோயினை பத்தி கேட்டு அவங்க அங்க இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ரூம்குள்ள போயிடுவாரு, போய் பார்ப்பாரு. அப்ப ஹீரோயின் குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ என்ட்ரி ஆன உடனே, டாக்டர் நீங்க யாரு அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோவும் அந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்போ இவருக்கும் அந்த ஹார்ட் பீட் கேட்கும். இது என்ன சத்தம் அப்படின்னு கேட்க, டாக்டர் தான், இது வந்து உங்க குழந்தையோட ஹார்ட் பீட்டுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது கேட்ட உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்ப டாக்டர், ஆப்ரேஷனுக்கு நியாயமான காரணம் இருக்கணும், நீங்க ஒன்னா இருக்கும்போது அன்கான்சியஸா இருந்தீங்களா, இல்லைன்னா ட்ரிங்க்ஸ் ஏதாவது பயன்படுத்தி இருந்தீங்களா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, ஆமா சார்னு சொல்லுவாங்க. அதை ஹீரோ கிட்டையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கன்சென்ட் ஃபார்ம் கொடுத்துட்டு சைன் பண்ண சொல்றாங்க. ஹீரோயின் யோசிக்காம அந்த கன்சென்ட் ஃபார்ம்ல சைன் பண்ணி கொடுத்துறாங்க. அடுத்து என்ன, ஆப்ரேஷன் தான் போல. ஸோ ஆப்ரேஷன் தேட்டர் போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க.
அப்புறம் ஹீரோ வெளியே உட்காந்து அந்த கருவோட ஃபோட்டோவே பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ அவருடைய செக்ரட்டரி ஏதோ பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஹீரோ அதெல்லாம் கவனிக்காம ஹீரோயின் சொன்னதையே யோசிச்சுட்டு இருப்பாரு. என் நிலைமை இந்த குழந்தைக்கு வந்து விடக்கூடாது, இந்த குழந்தையோட பிறப்பு அன்வான்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் இப்போ ஹீரோ மறுபடியும் யோசிச்சுட்டு அந்த குழந்தை வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வேகமாக ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே ஓடுறாரு. ஒரு வழியாக ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போயிட்டு ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணி ஹீரோயினை கூட்டிகிட்டு வெளியே வந்துருவாரு. அப்போ அங்கே இருந்த டாக்டர் குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்டதுக்கு அப்புறமும் இந்த முடிவை அவங்க எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். இவங்க 2 பேரும் வெளியே வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோவை அடிச்சுக்கிட்டு அந்த குழந்தை என்னடா பண்ணீங்க அப்படின்னு திட்டுவாங்க. அப்போது ஹீரோவோட பாட்டியும் காரில் வந்து இறங்கி எதையுமே கேட்காம ஹீரோவை அடிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைய பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ நான் சொல்கிறத கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்றத சொல்லிடுறாரு. இப்போ தான் எல்லாருக்கும் உயிர் வந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஹீரோயினை பார்த்து அந்த குழந்தைய நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஹீரோயினோட அம்மா இதுக்கு என்ன அர்த்தம், அப்போது மேம்க்கு நீங்கள் கல்யாணம் படிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ஹீரோ நான் அப்படி சொல்ல வரல, அந்த குழந்தைக்கு ஆகிற செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், படிப்பு எல்லா செலவும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பாட்டி ஹீரோவை அடிப்பாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கும் கோவம் வந்துடும். என் பொண்ணு என்ன மிஷின் மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோயினோட பாட்டி இல்லை அவன் தப்பாக சொல்லிட்டான், உங்கள் பொண்ணு எங்களுடைய வாரிசை சுமக்கிறா, அவள் தான் எங்கள் வீட்டு மருமக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா ஹீரோயின் கிட்ட நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க ஹீரோயின் இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பில்லைம்மா, எங்களுக்குள்ள நடந்தது காதலால் நடக்கலை, அது ஒரு விபத்து, கல்யாணம்னா அது காதலோட தானே நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோவும் இதை தாங்க நானும் சொல்ல வந்தேன், அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவார். இதை சொன்ன உடனே மறுபடியும் ஹீரோ அவன் பாட்டிக்கிட்ட நல்லா வாங்கி கட்டிப்பாரு. ஹீரோயினோட அம்மா சரி உங்கள் பையனை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, எங்கள் பொண்ணு நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்ல ஹீரோட பாட்டி இல்லை இவங்க எங்கள் வீட்டு மருமக தான் அப்படின்னு தீர்மானமாக சொல்லிடுவாங்க. அந்த சமயத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்குமா, அப்போ தான் நம்ம ஃபேக்ட்ரி பிரச்சனை எல்லாம் தீரும், நமக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ஹீரோயினோட அம்மா என்ன பேசுகிறீங்க நீங்கள், என் பொண்ணுக்கு சரியாக படிப்பும் வராது, மேக்ஸில் கம்மியான மார்க்ஸ் தான் எடுப்பா, அவளுக்கு எந்த முடிவும் சரியாக எடுக்கவே தெரியாது, ஆனால் ஊரில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா உடனே ஓடி போய் ஃபர்ஸ்ட் ஆளாக செஞ்சு கொடுப்பா, இந்த மாதிரி பொண்ணுக்கிட்ட வந்து இப்படி கேட்டால் என்ன அர்த்தம், அவங்க லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹீரோ தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயினா அவங்க குடும்பம் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட ஃபேமிலியில் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் ஹீரோயின் இதெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லைம்மா, ஆனால் அவர் வேற ஒருத்தரை விரும்புகிறாரு, இந்த விஷயத்தில் அவர் எந்த தப்பும் பண்ணாத போது நான் எப்படி அவரை கட்டாயப்படுத்தி கல்யாணத்தை பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க அம்மா சரி ஹாஸ்பிட்டலில் நீ ஆப்ரேஷன் பண்ண போகும்போது ஹீரோ தானே உன்னை வந்து கூட்டிகிட்டு போனாரு அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்ல அட்லீஸ்ட் அந்த அளவுக்காவது அவருக்கு அறிவு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ உள்ள வந்து ஹீரோயின் கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போவார். அங்கே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் நீங்கள் நல்லவர் தான், ஒரு நல்ல அப்பாவாகவும் இருப்பீங்க, ஆனால் நீங்கள் சாராவை தானே விரும்புகிறீங்க, அதனால் உங்கள் லைஃப்பில் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ நான் அந்த அளவுக்கு நல்லவன்லாம் இல்லைம்மா, இப்போது சாரா எனக்கு கிடைப்பாளான்னு கூட தெரியல, ஆனால் சாராவை என்னால் மறக்க முடியாது, ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருக்க முயற்சி செய்வேன், நீ விரும்புனா மட்டும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஹீரோயினும் நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்த சீனில் அவங்க வெட்டிங் நடக்குது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு மட்டும் முழுசாக சம்மதம் இல்லை. ஹீரோ சாராவுக்கு கொடுக்கணும்னு வாங்கி வச்சுட்டு இருந்த ரிங்கியை பார்த்துட்டு இருக்காரு. அந்த பக்கம் சாரா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சாராவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க எடுத்த உடனே இது குந்தானே, எனக்கு தெரியும் நீ குந்தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோவும் ஆமாம் நான் தான் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் கால் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், மன்னிக்கவே முடியாத தப்பு, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். உடனே சாரா ஆமாம் ஒரு கால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அழுவாங்க. ஹீரோவுக்கு ஒன்றும் புரியாது, நாம் எதை பற்றி சொல்ல வந்தா இவங்க எதை பற்றிடா பேசுகிறாங்க அப்படின்னு பார்ப்பாரு. அப்புறம் அங்கே சாராவை கூட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ என்னன்னு கேட்க நீ ஒரு முக்கியமான டேல தான் கால் பண்ணியிருக்க, இன்னைக்கு நான் லீட் ரோலில் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன், கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது, இப்போ நீ கால் பண்ணிட்டல நான் நல்லா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை பற்றி சொல்ல ஆரம்பிப்பார். அதுக்குள்ளே சாரா காலை கட் பண்ணிவிட்டு பர்ஃபார்ம் பண்ண போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் ஹீரோ சாரா கிட்ட கல்யாணம் பண்ணிக்க போகிறத பற்றி சொல்லவே இல்லை. அடுத்த சீனில் எல்லாரும் வெட்டிங்கை செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கு மட்டும் மனசே இல்லை. 2 பேரும் ரிங்கை மாற்றிப்பாங்க. இப்போ ஹீரோயின் ஹீரோக்கு போட்ட ரிங்கு வந்து
ஹீரோயினோட அம்மா அவங்க அப்பாவுக்கு போட்ட ரிங்கா. அதே போல் ஹீரோ சாராக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு வாங்கி வச்சிருந்த ரிங்கை தான் இப்போது ஹீரோயினுக்கு போட்டிருக்காரு. அடுத்து ஹீரோட பாட்டி ஹீரோ அந்த தீவிலேயே இருக்க சொல்லிட்டு அவங்க மட்டும் கிளம்ப பார்ப்பாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா, இருக்கட்டுங்க, நீங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை மட்டும் தனியாக கூப்பிடுவாங்க. என் மகளுக்கு ஏதாவது ஆச்சு, முன்னாடி மரக்கரண்டியில் தான் அடித்தேன், அதுக்கப்புறம் பேஸ்பால் பேட்டில் அடிப்பேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லைட்டாக மிரட்டியே அனுப்புவாங்க. அவங்க கிளம்பும்போது ஹீரோயினோட மாமாவும் குண்டா இன்னொருத்தோட இருப்பார்ல, அவங்க 2 பேர் ஹீரோக்கு ஏதோ கிஃப்ட் கொண்டு வந்திருப்பாரு, ஒரு பேப்பரில் மடிச்சு. அதை அவருக்கு கொடுத்துட்டு இது நல்லா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்புவாங்க. இதை உங்களுக்காகவே நாங்கள் 2 பேரும் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ நமக்கு புரியாது, இதுக்கப்புறம் தான் புரியும். இப்போ கிளம்பும்போது ஹீரோட செக்ரட்டரியை தேடினா அவர் ஹீரோயினோட 2வது அக்கா கூட இந்த கடலே என் கண்ணீரால் நிரம்பியது போல் இருக்கிறது அப்படின்னு காதல் கவிதை சொல்லிட்டு 2 பேருக்கும் பெரிய மனசே இல்லாமல் பிரிஞ்சு வருவாங்க. அடுத்த சீனில் அந்த ஃபாதர் மியாம் கிங்னு ஒருத்தரை தன்னுடைய தங்கச்சி அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தீக்காயம் இருக்குமே அதை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டு பார்க்குறாரு. இது உங்களுக்கு எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டு அவங்களும் இது தன்னுடைய 10வது வயசில் நடந்ததா சொல்லுவாங்க, அந்த பொண்ணு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஃபாதர் என் தங்கச்சிக்கு 4 வயசுலேயே இந்த தீக்காயம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய தங்கச்சி இல்லைன்னு தெரிஞ்சோடனே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வருவாங்க. அப்போது ஒரு ஜோடி ஆப்ரேஷன் பண்ணிட்டு வெளியே வந்திருப்பாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஞாபகம் இவருக்கு வரும். அடுத்த சீனில் ஹீரோவும் அவருடைய செக்ரட்டரியும் தண்ணி குடிச்சிட்டு ஏதோ வளரிட்டு இருப்பாங்க. அப்போது செக்ரட்டரி இது என்ன பார்சல் அப்படின்னு கேட்டு பிரித்து பார்ப்பாரு. ஹீரோ அது தூக்கி போட்டிருப்பா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் செக்ரட்டரி இது என்னன்னு தான் பார்த்துட்டு தூக்கி போடுறேனே அப்படின்னு பிரித்து பார்ப்பாரு. என்ன பாஸ் ஏதோ மருந்து மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட காட்டுவார். அப்போ ஹீரோ அந்த மருந்தை பார்த்துட்டு, ஓ இது அவங்க பண்ண வேலையா, அவங்க ஹீரோயினோட மாமா அந்த குண்டாலு, ஒருவேளை ஹீரோயினுக்கும் இதுக்கு எதனா சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு வரதுக்காக ஏர்போர்ட்லேருந்து வெளியே வருவாங்க. அப்போ ஹீரோவோட செக்ரட்டரி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயினுடைய லக்கேஜ்லாம் அவர் எடுக்க ஹீரோயின் நானே எடுத்துக்கிறேன்னு சொல்ல, இல்லை நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போய் டிக்கில் வச்சுட்டு உள்ளே போவாங்க. அப்போ ஹீரோயின் கதவை திறந்துட்டு ஹீரோட கோட்டு பார்த்துட்டு அவர் வந்திருக்காரோன்னு பார்ப்பாங்க. ஆனால் அங்கே வெறும் கோட்டு மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் ஏமாந்து போயிடுவாங்க. அடுத்த சீனில் ஹீரோ ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு இது சம்மந்தம் இருக்குமோன்னு யோசிச்சு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூம் ஃபுல்லாக நத்தைகளாக இருக்கும் அப்படின்னு ஹீரோயினை மனசில் வச்சுட்டு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த டாக்டரும் என்னது நத்தைகளா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படின்னு மறுப்புவார். அடுத்த சீனில் செக்ரட்டரி ஹீரோயினை ஹீரோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார். ஹீரோயின் அவங்க வீட்டை பிரம்மாண்டமாக பார்த்துக்கிட்டே உள்ளே போவாங்க. ஸோ அப்போ இந்த சீனோட எபிசோடு 4 முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.